நம்ம உள்ள போயிட்டு அப்படியே உங்களுக்கு ஃபுல்லா காட்றேன். போதே லவர்ஸ் மாதிரி லிட்டில் ஆர்ட்ஸ். ஐயோ அப்பா முன்னாடி மண்டை கிண்ட உடைய போதுடா. ஹே गाइस எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். எல்லாம் சேஃபா எல்லாம் ஹாப்பியா சந்தோஷமா இருங்க. இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஈசிஆர்ல 4 பேருக்கு 3000 ரூபாய் ஓகேங்களா, ஒரு பக்காவான ஒரு ரெசார்ட். கரெக்டா சாட்டர்டே இன்னைக்கு ஆஃப்டர்நூன்ல இருந்து சண்டே ஆஃப்டர்நூன் வரைக்கும் நாங்க வந்து பேசி ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப லேட்டா ஒரு 7-7:30 தான் வந்தோம். வரவள்ள டீ குடிச்சிட்டு அப்படியே பொறுமையா சுத்திட்டு வச்சுட்டு தான் வந்தோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நைட்டு வந்து டின்னர் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா சப்பாத்தியும் நாட்டுக்கோழி குழம்பும் தரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓனர் வந்து செம்மையான ஒரு பர்சனுங்க. உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவாக நமக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. சரி ஓகே, நான் உங்களுக்கு மித்த எல்லா ஃபெசிலிட்டிஸுமே மார்னிங் காமிக்கிறேன். ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு, அதனால் எதுவும் பேச முடியல. டேரெக்டாக போயிட்டு நம்ம சப்பாத்தியும் நாட்டுக்கோழி குழம்பும் சாப்பிடலாம். வா ஏம்மா ஃபுல்லாக சாப்பிட்டது பிறகு கவுத்தாச்சு. என் தளபதி வந்து பால் காப்பி போட்டுக்கிட்டு இருக்காப்புல. பால் காப்பி அந்த பார்பிக்யூ பண்ணுறதுக்கான எல்லாமே இங்கே இருக்குது. இதுக்கான அந்த கம்பி டோட்டல் எக்யூப்மெண்ட்ஸுமே இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா விஷயமும் அங்கே இருக்குது. ஓகே, உங்கள் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிடலாம். நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டியா? சாப்பிடு சூப்பராக இருக்குங்க. நல்லா அந்த மசாலாக்கும் அந்த சப்பாத்திக்கும் அதில் இப்போ நல்லா ட்ராவல் பண்ணிட்டு வந்தோமா, ட்ரூல் ஆகுது. கேஷுவலாக உட்காந்துருக்காராமா. வேறு எங்கே போகிறதுனே தெரியாத ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது. நல்ல வீக்கெண்டை என்ஜாய் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ட்ராவல் பண்ணிவிட்டு நல்லா அங்கே வந்து ரிலாக்ஸ் பண்ணிங்கன்னா சீரியஸாக சொல்கிறோம் செமையாக இருக்கும். அப்புறம் எப்படி அப்போ காப்பி வச்ச பொங்கலோட தூக்கி வச்சிருக்கா. அப்படியே வெளியில் போயிட்டு டைம் ஆகிட்டு சில்லுன்னு இருக்குது. அது அப்படி அங்கேருந்து அப்படி குடிச்சிட்டு என்ஜாய் பண்ணலாமா. வேற மாதிரி இன்னும் ரூமுக்குள்ளே இருந்தோம், ஒன்றுமே தெரியல. ஆஹா, இந்த மண்ணோட வாசனையே அருமையாக இருக்கேடா. அதாவது இந்த ஃபுட்டுன்னு இல்லை, ஸ்டாண்டர்டாக கொடுக்குறது பார்த்தீங்கன்னா டின்னருக்கு சப்பாத்தியும் இந்த நாட்டுக்கோழி குழம்பு கொடுப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக அது வேணும் அந்த மாதிரி கேட்டால் கூட அவங்க ரெடி பண்ணி கொடுப்பாங்களாம். குவான்டிட்டியும் 4 பேருக்கு நிறையவே இருக்குது. நீங்கள் பாருங்க, ஃபுல்லாக சிக்கனாக போட்டு வெறுத்தனமாக எடுத்துகிட்டு வந்துருக்காப்புல. எவனுக்கும் ஒரு பழக்கம் கிடையாது. ரியல் லைஃப் விஜயகாந்த் பார்க்குறியா? இங்கே பாருங்க, அப்படியா செருப்பு போட்டு. ஏய், நான்லாம் செருப்பு போடல, வாடி. ஆஹா கைஸ், நல்ல மழை. என்ன அது? பழைய காலத்து செருப்பு மாதிரி தடா இருக்கு. ஆமா, சொல்லு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஏ அப்பா, ஆமா இது நல்லா இருக்கா? இதுக்கு மைக்க வாங்கி நானும் ரிவ்யூ பண்ணுவேன்னு சொல்லி முன்னால இருந்து பேசுறது ஈஸி. முன்னால வந்து பேசு.
இந்த 2 சப்பாத்திக்குள்ள தான் உனக்கு டைம். இதுக்குள்ள நீ என்ன வேணா பண்ணிக்க. ஏன்னா நான் கூறிட்டு கிடக்குறேங்க. ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே பார்பிக்யூ செட்டப்பு, சமைக்கிறதுக்கான எல்லா செட்டப்பும் வச்சுருக்காங்க. ஆனால் வரும்போதே சிக்கன் வாங்கிட்டு வரணும்னு நினச்சோம், மறந்துட்டோம். நீங்கள் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக காலையிலேயே கொஞ்சம் ஒரு 1/2 kg 1 kg உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி வாங்கிட்டு சம்மடியில் அப்பப்போ இதெல்லாம் நடக்கும், கண்டுக்காதீங்க. இப்போ நம்ம உட்காந்து சப்பாத்தி சிக்கன் எத்தனை வாட்டி தான் அதே சொல்கிறது. சாப்பிட்றோம். நாம சாப்பிட்றோமா? ஆ சாப்பிட்றேன்டா. ஏமுந்தா மடி ஒரு பேசுறதுல நீங்கள் கேட்கணும், கண்டிப்பாக கேட்டே ஆகணும். சரி இருக்காது நீங்கள் டீ நல்லா இருக்கு. காஃபிடா அது. ராம்ஸ் காஃபி ஒரு கடையை ஓபன் பண்ணிடலாம். ஆமே அங்கே வைக்கிறது மாதிரி மலைக்கு தேங்காய் பண்ணு. நீங்கள் டென்ட் கூட இந்த இடத்துல போட்டுக்கலாம், இந்த மாதிரி இருக்கலாம், படுக்கலாம். ஆமாம், கால் வலிக்குது. அடப்பா அதை மூடுறா. இந்த டைம்லேயும் பண்ணுன்றாங்கடா. செம்ம அமைதிங்க, எந்த சவுண்டுமே இல்லை. ஏன்னா பிசிஆர் வழியாக வந்தோமா, பயங்கரமான டிராஃபிக்கு. அதெல்லாம் தாண்டி இங்கே வந்து இந்த ரிலாக்ஸ் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது செம. ஐயோ ஏன்னா காஃபி நல்லா போட்டிருக்காம்ல, நல்லா இருக்குல்ல. ஆனால் ஒரு ஆங்கிளில் பார்க்குறதுக்கு ஏதோ பேய் பங்களா மாதிரி இருக்குடா. கொஞ்சம் 1-2 ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. கோல்டு ராமோ இந்த பேர் லவர்ஸ் மாதிரி லிட்டில் ஆர்ட்ஸு எனக்கு ரொம்ப பிடிக்கும். லிட்டில் ஆர்ட்ஸ் பொட்டேட்டோ சிப்ஸ், இது பன் பட்டர் ஜாம், இனிப்பு ஒன்று காரம். இது என்னடா அல்வா வாங்கிட்டு வந்திருக்கானுங்க. லேஸு, அடுத்து இனிப்பு காரம் கல் மாதிரி ஸ்வீட் பப்ஸா, முறுக்கு, ஸ்பெஷல் முறுக்கு. என்ன அதே இது நல்ல பாரு. அப்படியே இந்த சரக்குக்கு சைடிஸ் சரக்கு அடிக்கிறவங்க கூட இப்படிலாம் வாங்க மாட்டாங்க. அடுத்து கவர் ஓப்பனிங் ஈஸி கிறிஸ்பி டேஸ்டி எள்ளுண்டா பால்ஸ் 2 லிட்டர் 7-Upக்கு இத்தனை சைடிஸா. சிக்கன் தான் வாங்க முடியல, ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கலாமேட்டு இங்கே பக்கத்தில் இந்த கடை தான் இருந்துச்சு. ஆனால் இது மட்டும் தான்டா ஏற்றுக்கவே முடியல. அவன் எங்கடா ஆளை காணவே இல்லை. மழை பெய்யுதுல, நம்ம மேலே பாய் பிடிச்சிட்டு பேய் மாதிரி திரும்பி பாட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறான். பேசுங்க பாருங்க, அது ஒரு அபூர்வ ஜீவன். அது தனியாக உட்காந்து பாட்டு கேட்டுட்டு தனியாக ஏதோ பண்ணி சாப்பிட்டு இருக்கான்டா சேரில் உட்காந்து. சிக்கன் எடுத்துக்கலா எடுக்க சொன்னது இவன்டா. வழங்குதானே? இல்லை இல்லை அங்கேயே எடுத்துக்கிறேன். மேலே பாயெல்லாம் எடுத்து போட்டிருக்காரு. ஐயோ ஓனர்லாம் பார்த்தா சம திட்ட போகிறேன். அண்ணா இந்த துவைச்சிடலாண்ணே, தப்பா நினச்சிக்காதீங்க. குளிருக்கு என் கண்ணாடி பாருங்க, ஃபுல்லாக புகை மூட்டமாக இருக்குமே. மூச்சு முட்டுதான் இவன் மூச்சு முட்டுதான். கதவை தர அப்போதே நம்ம தலைவன் அல்வா ஆகிட்டு வந்தாப்புல தெரிஞ்சு போச்சு. காப்பி, 7-Up, நாட்டுக்கோழி, அல்வா கலர் கலராக வரப்போகுது. இன்னொன்று சொல்ல மாட்டேன், ஃபுட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர் பர்சன் ஒருத்தருக்கு வந்து 500,
3 வேளைக்குமே கொடுத்துட்றாங்க. A few inches later. முன்னாடி வந்து 500 rupees கொடுத்துட்டு இருந்தேன் 3 meals. இப்போ வந்து 650 வரலையும் சார்ஜ் பண்ணுறேன். போதாதீங்க பாருங்க, வர வழியிலேயே பாருங்க கொஞ்சம் ஸ்நாக்ஸ் பாக்கெட்டு, அதுக்கப்புறம் இது என்னதுடா ஸ்நாக்ஸ் தான், அதுவும் ஸ்நாக்ஸ் தானா? இந்த ஸ்நாக்ஸ் பாக்கெட்டு, அப்புறம் இந்த கடுங்காப்பி போடுறதுக்கான சீனி, தேயிலை எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கோம். காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்தால் இது மியூட் ஆயிரும். பட் ஹலோ கைஸ், இனிய காலை வணக்கம் எல்லாருக்கும். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஹவுஸோட என்ட்ரியில் இருக்கிறோம். நேற்றுலேருந்து ஃபுல்லாக பேரை சொல்ல மறந்துட்டு பாருங்க, சாய் ஸ்மரன் காட். படம் பார்த்தோம். இங்கே ஒரு சின்ன சோஃபா போட்டு வச்சிருக்காங்க. நல்லா இருக்குடா. நைட்டு வரப்போ இருட்டில் எதுவுமே தெரியல. உங்களுக்கு நைட்டு ஷார்ட்ஸ்லாம் காமிச்சிருப்பேன். அங்கே மட்டும் தான் லேசாக மழை தூறல் மாதிரி இருந்துச்சு. காலைல எந்திரிச்ச உடனே மழை கிளைமேட்டுக்கும் அந்த இடமும் செம்மையாக இருந்துச்சு. அவர் வந்ததுக்கப்புறம் அவர் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. நான் லைட்டாக உங்களுக்கு காமிக்கிறேன், சரிங்களா? இந்த பக்கம் ஃபுல்லாக அந்த செம்பருத்தி பூ இருக்குது, நிறைய காய் வந்திருக்கு. ஃபுல்லாக அந்த மழை பெஞ்சு அந்த தண்ணிக்கு அப்படியே சரியாக இருக்குது. எப்படிலாம் இருக்குது? சத்தம் இல்லாமல் போச்சுனாலே சூப்பராக இருக்குன்னு அர்த்தம். முட்டையை பாருங்க, ஃபுல்லாக சாப்பிட்டுட்டோம். ஒரு குழியில் போட்டுருவோம். இங்கே ஒரு வாஷ் பேஸ்ன்னு வச்சுருக்காங்க. மினி ஃப்ரிட்ஜு பக்காவாக ஒர்க் ஆகுது. நான் நேற்றே உங்களுக்கு காமிச்சிருப்பேன். என்னடா இருக்குல்ல? காப்பி கட்டி ஆயிடுச்சுடா. இது என்ன மரம்டா இது? ரைட்டுங்க, இது தென்னை மரத்தோட கிராஸ் பீடு. இது நமக்கு தெரியல அதை பற்றி. இது வாட்டர் ஆப்பிள்னு நினைக்கிறேன்டா. எங்கே வரும் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த எலுமிச்சம்பழம்லாம் பழுத்து கீழே விழுந்துருச்சு. சாய நைட்டு இதை வச்சு ஒரு ஜூஸை போட்டிருக்கலாமேடா. இருட்டுக்குள்ளே ஒன்றும் தெரியல. ஆனால் இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கான இடம் இருக்குது. இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூமு, பக்காவான ஒரு ப்ரைவசியான ஒரு ஃபார்ம் ஹவுஸ். இந்த ரூமுக்கு கதவை திறந்து விட்டோம் அப்படின்னா இந்த கிளைமேட்டுக்கு என்னன்னு தெரியல, ஏசி ஃபுல் அண்ட் ஃபுல் கீழே ஹாலுக்கு வந்துருச்சு. நேற்று நல்லாவே கீழேயுமே சில்லுன்னு இருந்துருச்சு. அங்கே போட்டு ஆட்டத்துக்கு அங்கே வேர்த்துருச்சு. ஏசியில் தான் அந்த வேர்வெல்லாம் கொஞ்சம் அடங்குச்சு. ஷட்டில் இருக்குது, அப்புறம் பாருங்க ஃபிஷ்ஷிங் நெட் எல்லாமே வச்சுருக்காங்க. டென்ட் மேலே இருக்குது, இது லாக்கில் இருக்குது. So high, I'm hypnotized. What's up is down, what's left is right.
chasing stars and holding you. I can't see the end, but we'll see it through. சாப்பிட்றதுக்கு வந்து இப்போ ரீசெண்டாக தான் இந்த செட்டப் போட்டிருக்காங்களாம். படுக்க முடியுமா நம்ம? மணியை பார்த்தீங்கன்னா 10 மேலே ஆயிடுச்சு. சாப்பிட்றோம், ரொம்ப பசிக்குது. முன்னாடி மண்டை கிண்ட உடைய போதுடா. லஞ்ச் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சில் பார்ப்போம். பாய். சம்பவங்கள் நடந்தது, அதை போய் வேணா பார்த்துட்டு வந்துருங்க. காய்ஸ் பாருங்க, ஃபார்ம் ஹவுஸ் பக்கத்துலேயே ஆலம்பரா கோட்டை இருக்குது. கரெக்டாக சொல்கிறேன்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் மத்தியானம் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இங்கே வந்து சுற்றி பார்க்கலாம். கரெக்டாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆலம்பரா ஃபோர்ட் அங்கே இருக்குது. அங்கே இருந்து நடந்து அப்படியே இந்த பீச்சில் லைட்டாக குளிக்க முடியுமா என்னென்னு பார்க்குறதா போயிட்டுருக்குறோம். அப்படியே போய் பார்ப்போம் குளிக்க முடியுமா என்னன்ட்டு. நடுவில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நிறைய இருந்துச்சு. அங்கே ஒரு சின்ன பையன் சூப்பராக கைட் பண்ணி அதெல்லாம் ஆழமே இல்லைனா ரொம்ப கம்மினா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வழி காமிச்சு விட்டுருக்குறாப்புல. இப்போ நேராக உள்ளே போயிட்டு குளிக்க முடியுமான்னு பார்ப்போம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பீச்சுக்கு வந்துட்டு பக்கத்தில் இருந்த பீச்சில் வேறு லெவலில் இருக்குது அலை எல்லாமே. அப்படியே ஒரு குழியில் போட்டு போகலான்ட்டு எல்லாம் குளிச்சுட்டு இருக்கிறாங்க. குளிச்சுட்டு நல்லா குளிச்சுட்டு போயிட்டு சாப்பிட்றலாம். பயந்து உள்ளே வந்தோம். ஆனால் பயங்கரமாக இருக்குது இந்த இடம். என்ன வண்டி தான் அங்கே கொஞ்சம் மோசமான கண்டிஷனில் இருக்குது. பார்த்துக்கிடுவோம். டே இதை பாரு, கரெக்டாக இந்த இடத்துல தோண்டு. சாரி நல்லா தோன்றா. இந்த மாதிரி பீச்சில் குளிக்கிறதே ஒரு சரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. காற்றுல என் வாய்ஸ் கேட்குதான்னு தெரியல. கண்டிப்பாக நீங்கள் இந்த பக்கம் வந்தாலே பீச்சில் குளிக்கிற மாதிரி வாங்க, செம்ம ஃபீல். வண்டியா பாய் போச்சு டோ பண்ணுறாங்க. சோழி முடிஞ்சது.
தள்ளு கொஞ்சம் தள்ளு. கோல்டு ஃபஸ்ட் கியர் போட்டு ஸ்டார்ட் பண்ணு. வண்டியோட பேட்டரி காலியாக போச்சு. இப்போ ஓனர் அண்ணன் தான் பேட்டரி வாங்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கே அங்கேயும் அலைஞ்சி மெக்கானிக் ஷாப்பை தேடி தள்ளி ரொம்ப கடுப்பாயிடுச்சு. எல்லாமே அப்புறமா நினச்சி பார்க்க ஒரு மெமரி தானே. அதுக்கப்புறம் அங்கேருந்து அந்த ஆலம்பரம் ஃபார்ட்டுக்கு போனோம். அதுவுமே இப்போ இந்த லாக்டவுன் டைம் நிறைய இடத்துல போக முடியாதுங்கிறதுனால ரொம்ப தூரத்தில் எடுத்து ட்ராவல் பண்ணி அங்கே வந்து சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே நாங்கள் பீச்சுக்கு போயிட்டு வேறு லெவல் வேற மாதிரி என்ஜாய் பண்ணோம். பீச்சிலலாம் குளித்து ரொம்ப நாள் ஆச்சு. கடைசியாக கன்னியாகுமரியில் ரஸ்தா காடுன்ட்டு ஒரு இடம் இருக்கும் எங்கள் ஸ்பாட்டு. அங்கே சூப்பராக இருக்கும். அங்கே குளித்ததுக்கப்புறம் இங்கே தான் நல்ல செம்மையாக குளித்தேன் நான். ஆனால் கொஞ்சம் ரிஸ்க்கு, அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம லஞ்சுக்கு வந்துட்டோம். என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஒயிட் ரைஸ் இருக்குது, மீன் குழம்பு இருக்குது. வேறு லெவலில் மீட் ஃப்ரை. இது நீ தானே சாப்பிட்ட? டேய் சொல்லுங்கள், நம்ம ஃபார்ம் பற்றி நம்ம பார்க்குற மக்களுக்கு சொல்லுங்கள். ஃபஸ்ட் நீங்கள் வந்ததுக்கு என்னோடய தேங்க்ஸை நான் சொல்லிடுறேன். இது வந்து என்னோடய ஓன் பர்பஸ்க்காக கட்டின ஒரு ஃபார்ம் ஹவுஸ். ஓகே. இதில் இருக்க ஒவ்வொரு செடியும் நான் எங்கே ஊருக்கு போகிறனோ அங்கங்கே இருந்தெல்லாம் பார்த்து எது ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் அதிகமோ அதெல்லாம் கொண்டு வந்து நட்டுருக்கிறது. இது வந்து என்னால் தங்க முடியாததுனால இப்போ வந்து நான் வந்து ரெண்டல் கொடுத்துட்ருக்கேன். அமைதியும் இயற்கையும் விரும்புகிறவங்க இங்கே ரொம்ப சந்தோஷமாக ஃபேமிலியோடு வந்து தங்கிட்டு போகலாங்க. இப்போ வந்து நான் பிளான்ட்ஸை பற்றி சொல்கிறேன். இங்கே ரொம்ப ஹைலைட்டான பிளான்ட்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஆப்பிள் காமிக்கலாம். இப்போ வந்து சீசன் ஃபார்ச்சுனேட்டாக ஃபஸ்ட் டைம் நானே இப்போ தான் பார்க்குறேன். இது ஃபுல்லாகவே ஆப்பிள் தாங்க. வழக்கமாக வந்து அணில் சாப்பிடுவாங்க. இந்த முறை தான் கொஞ்சம் விட்டு வச்சுருக்காங்க நமக்கு. மலையன் ஆப்பிள். இது பக்கத்தில் இருக்குது சாத்துக்குடி. ஓ, இது சாத்துக்குடிங்களா? ஆமாம். நான் இது நார்த்தங்காய் இல்லை, சாத்துக்குடி. அப்படிங்களா? டோட்டலாக எவ்வளோ செடி வச்சுருப்பீங்க இந்த இடத்துக்குள்ள? எப்படியும் ஒரு 300 செடி கிட்ட இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இது அரிக்கா பாம்னு சொல்லுவாங்க. இதோட பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா மற்றது போலவே ட்ரெமண்டஸ் ஆக்சிஜன் கொடுக்கக்கூடியது. இது ஒவ்வொரு வீட்லையும் இருக்கணும்னு சொல்லிட்டு நாசாவும் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இவங்க வந்து உங்கள் அரிக்கா பாம்பு இருக்கும். சும்மா ரேண்டமெல்லாம் வாங்கலை, நல்லா பர்ஃபெக்டாக பார்த்து தான் வச்சுருக்கீங்க. இப்போ ஆமாம். தண்ணி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த போர் வாட்டரு எப்படி, அது என்ன சிறப்பு அம்சம்? இல்லை, வாங்கும்போதே அது பார்த்து வாங்குங்க. இந்த இடத்துல நல்லா இருக்குது. ஃபார்ச்சுனேட்டாக இன்னும் வந்து கமர்ஷியலாக கொண்டு போகல இது யாருமே. கமர்ஷியலாக கொண்டு போனாங்கன்னா வந்து போர் அதிகமாக போட்டு போய்டும். இது வந்து 4 பேருக்கு 3000 கொடுக்குறீங்க. எப்படி அந்த கான்செப்ட் கொண்டு வரணும் எப்படி உங்களுக்கு தோணுச்சு? 2 ரீசனுங்க. ஒன்று வந்து எல்லாராலையும் வந்து பெரிய பெரிய ஹோட்டலில் போய் அஃபோர்ட் பண்ண முடியுமான்றது தெரியாது. இன்னொன்று வந்து நான் இங்கே ஸ்டே பண்ணுறது கிடையாது. சும்மா இருக்கிறதுக்கு நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். இதே நான் கமர்ஷியலாக பண்ணணும்னு நினச்சா இது வந்து எனக்கு கட்டுப்படி ஆகாது. இது வந்து 3004 பீப்புளுக்குங்க. இது தவிர அடிஷ்னலாக யாராவது வந்தாங்கன்னா 500 rupees per person. 7 persons வரலையும் வந்து அக்காமடேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. அதுக்கு மேலே வந்து ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி வந்து ஒரு சிலர் வந்து இது வேறு மாதிரி நோக்கத்தோடு வந்து அப்ரோச் பண்ணுறாங்க. தயவு செஞ்சு அது மாதிரி இருந்தால் யாருமே வராதிங்க. கிளியராகவே சொல்லிடுறேன் நான். நீங்கள் வந்து ஃபேமிலியோடவோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு வந்து அமைதியாக நேச்சரை என்ஜாய் பண்ணுறதுக்கு பியூட்டிஃபுல் பிளேஸ். முக்கியமாக வந்து ஃபுட்டை பற்றி சொல்லி ஆகணும்.
சூப்பராக இருந்துச்சுங்க, நல்ல ஃபில்லிங்காக டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷங்க. எனக்கு வந்து அல்டிமேட்டாக இதுதாங்க தேவை. முன்னாடி வந்து 500 rupees கொடுத்துட்டு இருந்தேன் 3 மீல்ஸு ஒருத்தருக்கு. இப்போ வந்து 650 வரலையும் சார்ஜ் பண்ணுறேன். 650 மினிமம் சார்ஜ். இப்போ கொஞ்சம் 150 எக்ஸ்ட்ரா. ஆமாம், ஏன்னா குக் வந்து பண்ண முடியல, என்னால் இந்த காசுக்கு பண்ண முடியலன்னு சொல்கிறாரு. அடுத்து வந்து ஃபிஷ் சீ ஃபுட்டோட ரேட்ஸும் ஃப்ளக்சுவேஷன் நிறையவே இருக்குது. எனக்கு என்னென்னா கஸ்டமர் வந்து டிஸாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டு போகக்கூடாது. அதில் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம ரெகுலராக சிட்டிக்குள்ளே சாப்பிடுவோம்ல, அந்த டேஸ்ட் இல்லாமல் ஒரு கிராமத்தில் சாப்பிட்ற அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொண்டு வந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா ஹோட்டல் டேஸ்ட் கிடையாது, எங்கள் வீட்டில் செஞ்சு கொடுக்குறாருங்க. ஓ ரைட். அதுக்கு வந்து நமக்காக ஸ்பெசிஃபிக்காக வீட்டில் இருந்து செஞ்சு கொடுக்குறாரு அவர். ஓ சூப்பர் சூப்பர். எல்லாருக்குமே இதே மாதிரி நான் வந்தாலும் இங்கே தாங்க சாப்பிடுவேன். சூப்பர். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி வெரி மச். சூப்பராக மெயின்டைன் பண்ணி ஒரு விஷயத்தையும் பார்த்து பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக இப்போ நம்ம சேனல் பார்த்துட்டு வரவங்களுக்கு ஏதாவது ஆஃபர்ஸ் ஏதாவது 10% டிஸ்கவுண்ட் ஸ்டேயில் கொடுக்குறேங்க டெஃபினட்டாக. இது வந்து செப்டம்பர் வரையில் நான் இந்த ஸ்டே எக்ஸ்டெண்ட் பண்ணுறேங்க. ஓகே, அப்போ செப்டம்பர் வரைக்கும் நம்ம சேனல் நேம் சொன்னீங்கன்னா இந்த அமௌண்ட் 3000ல 10% 3000 ஆர் அடிஷ்னலாக ஒருத்தர் வந்தாங்கன்னா 500 வரும். டோட்டல் அகாமடேஷனில் வந்து 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். இந்த டைமில் இந்த கோவிட் டைமில் வீக்கெண்டில் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் சும்மா சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து சில் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா இந்த லாஸ்ட் 1 வீக்கில் வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக வெறுப்பாக இருந்தோம். அதெல்லாம் வந்து இங்கே வந்து கொட்டி தீர்த்துட்டு இல்லை. மத்தியானம் எங்கே போனோம் சார்? ஆலம்பரை கோட்டை. ஆலம்பரை ஃபோர்ட் போனோம். பக்கத்துலேயே பீச்சில் போட்டு நல்ல ஒரு குழியில் போட்டுட்டு அப்புறம் தான் வந்து அந்த மீன் ஃபிஷ் ஃபீல் சாப்பிட்டு சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுச்சு. ஓகே கைஸ், கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷனுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு வேறு என்ன டவுட் இருந்தாலும் ப்ரோவோட நம்பரும் கீழே இருக்குது, நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இதேமாதிரி வேறு ஏதாவது வீடியோ ஒன்று அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், எடுத்து ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் தட்டி விடுங்க. இதே மாதிரி நல்ல வீடியோவில் மறுபடியும் சந்திக்கிறேன். பை. தேங்க்யூ. பை.